வணக்கம் மக்களே. பிளேயிங் 11ல மாற்றம், அதோட கம்பீருக்கும் கேப்டன் சூரியகுமார் யாதவுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இங்கிலாந்து அணிக்கு எதிராக T20 தொடரை கைப்பற்றி அசத்தி இருக்காங்க இந்திய அணி. இதன் மூலமா இந்திய மண்ணுல தொடர்ந்து 17 T20 தொடர்கள்ல இந்திய அணி வெற்றி பெற்றிருக்காங்க. 2019ஆம் ஆண்டு முதல் இந்திய மண்ணுல நடந்த எல்லா T20 தொடர்கள்லயும் இந்திய அணி கைப்பற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சூரியகுமார் கேப்டனா செயல்பட்ட 6 T20 தொடர்கள் இந்திய அணி ஒரு முறை கூட தொடரை இழக்கல. சூரியகுமார் யாதவ் தலைமையில ஆடின இந்திய அணி 2023ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரை 4-1 அப்படின்ற கணக்குல கைப்பற்றினாங்க. அடுத்து 2023ல தென்னாப்பிரிக்கா மண்ணில நடந்த 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரை 1-1 அப்படின்ற கணக்குல சமன் செஞ்சாங்க. அடுத்து 2024ஆம் ஆண்டுல இலங்கை அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட தொடரை 3-0 அப்படின்ற கணக்குல வெற்றி பெற்றாங்க. அடுத்து வங்கதேசத்துக்கு எதிரான தொடரை 3-0 அப்படின்ற கணக்குல வெற்றி பெற்றாங்க. அடுத்ததா 2024ஆம் ஆண்டுல தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற 4 போட்டிகள் கொண்ட தொடரை 3-1 அப்படின்ற கணக்குல இந்திய அணி வெற்றி பெற்றாங்க. இப்போ இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடர்ல 4 போட்டிகள் மட்டுமே முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில 3-1 அப்படின்ற கணக்குல இந்திய அணி வெற்றி பெற்று தொடரையும் கைப்பற்றிருக்காங்க. இதன் மூலமா ஒரு T20 தொடரை கூட இழக்காத இந்திய அணி கேப்டன் அப்படின்ற பெருமையை பெற்றிருக்காரு சூரியகுமார் யாதவ். அதோட இந்திய அணியோட T20 கேப்டன்கள்லயே அதிக வெற்றி சதவீதத்தையும் இவர் தான் வச்சிருக்காரு. இதுவரைக்கும் இந்திய அணிக்கு ரோஹித் சர்மா 62 T20 போட்டிகள்ல கேப்டனா இருந்திருக்காரு. அதுல 50 வெற்றிகளை பெற்று கொடுத்திருக்காரு. ரோஹித்தோட வெற்றி சதவீதம் 80.64. அடுத்த இடத்துல இருக்கிற விராட் கோலி 50 T20 போட்டிகள்ல 32 வெற்றிகளை பெற்று கொடுத்திருக்காரு. அவரோட வெற்றி சதவீதம் 64. தோனி கேப்டனா இருக்கும் போது 72 T20 போட்டிகள்ல 42 வெற்றிகளை பெற்று கொடுத்திருக்காரு. அவரோட வெற்றி சதவீதம் 58. சூரியகுமார் யாதவ் 21 போட்டிகளுக்கு இந்திய அணியோட கேப்டனா இருந்து 17 வெற்றிகளை பெற்று கொடுத்திருக்காரு. அவரோட வெற்றி சதவீதம் 80.9. மற்ற 3 பேரை விட அதிக வெற்றி சதவீதத்தை வச்சிருக்காரு சூரியகுமார் யாதவ். இதன் மூலமா இந்திய அணியோட வெற்றிகரமான T20 கேப்டன் அப்படின்ற முத்திரையை சூரியகுமார் யாதவ் பதிச்சிருக்காரு. இந்த வெற்றிகரமான சாதனையோட இந்திய அணி 5வது T20 தொடர்ல இங்கிலாந்து அணியை மும்பைல சந்திக்க போறாங்க. இந்தியா தொடரை கைப்பற்றிட்டதுனால பெஞ்சில இருக்க பிளேயர்களுக்கு பிளேயிங் 11ல வாய்ப்பு கொடுக்கப்படலான்னு எதிர்பார்க்கப்படுது. அதன்படி ஓபனிங் பிளேயர்களா சஞ்சு சாம்சன் மற்றும் அபிஷேக் சர்மா தான் உள்ள வர போறாங்க. சஞ்சு சாம்சனுக்கு மாற்று ஓபனர் இல்ல அப்படின்றதுனால அவர் தான் களமிறங்க போறாரு. அடுத்ததா 3வது மற்றும் 4வது இடத்துல திலக் வர்மா மற்றும் சூரியகுமார் யாதவ் ஆடுவாங்க. 5வது இடத்துல ரிங்கு சிங் ஆடுவாரு. பாண்டியாவுக்கு ஓய்வு கொடுத்துட்டு ஜூரலுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து 7வது இடத்துல வாஷிங்டன் சுந்தர், 8வது இடத்துல அக்சர் பட்டேல், 9வது இடத்துல ராணா. இங்கதான் கம்பீர் மற்றும் ஸ்கைக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. 53 ரன்கள் எடுத்த தூபேவை விட 3 விக்கெட் கைப்பற்றின ராணா தான் வேணும்னு கம்பீர் பிடிவாதம் பிடிக்க 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அடுத்து 10வது இடத்துல வருண் சக்கரவர்த்தி, 11வது இடத்துல ஷமி. அஸ்தீப் சிங்க்கு பதிலா ஷமி உள்ள வர போறாரு. இந்த பிளேயிங் 11ஓட தான் இந்தியா 5வது மற்றும் கடைசி போட்டியை சந்திக்க போறாங்க. நன்றி, வணக்கம்.